பிறகு 2026ல இந்தியாவோட மக்கள் தொகை 1.42 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி டீலிமிட்டேஷன் செஞ்சாங்கன்னா லோக்சபா தொகுதிகள் 543ல இருந்து 753 ஆகும். ஏற்கனவே புது பாராளுமன்ற பில்டிங்ல 888 லோக்சபா சீட்ஸ்க்கு இடம் இருக்கு. இப்ப இருக்கிற பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணா என்ன ஆகும்? கர்நாடகால 28ல இருந்து 36 சீட் ஆகும், தெலங்கானால 17ல இருந்து 20 ஆகும், ஆந்திரால 25ல இருந்து 28 ஆகும், தமிழகத்துல 39ல இருந்து 41 லோக்சபா சீட்ஸ் அப்படின்னு மாறும். ஆனா உத்தரப்பிரதேசத்துல 80ல இருந்து 128 இடங்கள் ஆகும், பீகார்ல 40ல இருந்து 70 இன்க்ரீஸ் ஆகும். தென் மாநிலங்கள் எல்லாத்தோட இன்க்ரிமெண்ட்டை சேர்த்தாலும் அந்த அளவு இல்லை. அப்போ நார்தர்ன் ஸ்டேட்ஸோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் தான் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கிற நியாயமான கன்சர்ன். இன்னைக்கு லோக்சபால தென் மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷன் 24% இருக்கு. 2026ல மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடந்தா அந்த ரெப்ரசன்டேஷன் 19% குறைஞ்சிரும். இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா அரசாங்கங்களும் அவங்கவுங்க கவலையை தெரிவிச்சிருக்காங்க.